வாங்க சாய் சேனலுக்கு அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் வந்து இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னி வீடியோவில் என்ன சொல்ல போகிறோன்னாக்கா, மகாலட்சுமியோட 100 வழிபாடு இருக்குது. மகாலட்சுமி வழிபாடுறதுல 100 வழிபாடு இருக்குது. அதை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு இதுலேயும் வீடியோலையும் பார்ப்போம். மகாலட்சுமி வந்து தாமரைப்பூவில் வாசம் செய்பவர், சித்தி புத்தி போகம் முக்தி தருபவள். இது மாதிரி ஒவ்வொரு தகவலாக 100 தகவல் வரும். அதில் நம்ம கொஞ்சம் தகவல்களை இங்கே பார்க்கலாம். மகாலட்சுமிக்கு ஈஸ்வரி, இரண்யமயி, ஹரிணி, சூர்யா, பிங்லா, புஷ்கர்ணி, சந்திரா என்ற பெயர்களும் உண்டு. மகாலட்சுமிக்கு இத்தனை பெயர்கள் உண்டு. லக்ஷ்மிக்கு பிரியமான அந்த பூ வந்து என்னென்னா செவ்வந்தி எனப்படும் சாமந்தி பூ தான் லக்ஷ்மிக்கு பிரியமான பூ. நெல்லி மரத்தில் மகாலட்சுமி வாசம் செய்வாள். அதனால் நெல்லி மரத்தை நம்ம வெட்டக்கூடாது. நெல்லி மரத்தை வீட்டில் எங்கே வேணாலும் வளர்க்கலாம். அது வாசலில் வளர்க்கக்கூடாதுங்கிறாங்க, அதெல்லாம் வந்து கிடையாது. எங்கே வேணாலும் நெல்லி மரத்தை வளர்க்கலாம். துவாதசி அன்று வந்து நெல்லிக்காயை உணவில் சேர்த்து கொண்டால் ஏகாதசியோட விரதத்தோட பலன் வந்து நமக்கு இரட்டிப்பாக கிடைக்கும், முழுமை அடையும். ஆதி சங்கரருக்கு வந்து துவாதசி அன்று நெல்லிக்கனியை தானம் செய்த பெண்மணிக்கு அவர் கனகதாரா ஸ்தோத்திரம் பாடி பொருட்செல்வம் கிடைக்க செய்தார். அந்த பெண்மணி ஏழையாக இருந்த பெண்மணிக்கு பொருட்செல்வம் கிடைக்க செய்தார். எப்படின்னாக்கா கனகதாரா ஸ்தோத்திரம் பாடி. மகாலட்சுமி வந்து வில்வ மரத்தில் இருக்காங்க. வில்வ மரத்தில் இருப்பதால் மாதப்பிறப்பு, அமாவாசை, பௌர்ணமி, சதுர்த்தி, அஷ்டமி, நவமி, திங்கட்கிழமை ஆகிய நாட்களில் வில்வத்தை மரத்திலிருந்து பறிக்கக்கூடாதுங்கிறாங்க. இதெல்லாம் நம்ம ஜாக்கிரதையாக பண்ணினோன்னாக்க நமக்கு செல்வ செழிப்பு இருக்கும். இதெல்லாம் மகாலட்சுமியை பற்றிய தகவல்கள்ங்கிறாங்க. அடுத்தது வந்து பசுவின் பின்புறத்தில் வந்து மகாலட்சுமி வாசம் செய்கிறாள். இதனால் கோவில்களில் காலையில் கோபூஜை செஞ்சு தரிசனம் ஆரம்பமாகிறது. எப்போவுமே நம்ம வந்து போனோன்னா பசுவுக்கு முன்பக்கமாக போகக்கூடாது. பக்கமாக போனால் முட்டிடும், அது வேறு விஷயம். பசுவுக்கு பின்பக்கமாக தான் வலம் வந்து நம்ம போகணும். அதுதான் வந்து சேஃப்டியும் கூட. பசுவின் பின்பக்கம் மகாலட்சுமி இருக்கிறதுனால மதித்து நம்ம போகிறோன்னு அர்த்தம். அதே மாதிரி வந்து மகாவிஷ்ணுவிற்கு பிடித்த துளசி லக்ஷ்மியின் அம்சமாகும். வீட்டில் துளசி மாடம் வைத்து தினமும் அதை சுற்றி வந்து வழிபட்டு வந்தால் எல்லா செல்வங்களும் கிடைக்கும். இது வரைக்கும் இந்த இதில் வந்து ஒரு 8 தகவல்கள் சொல்லியிருக்கேங்க மகாலட்சுமியை பற்றி. மகாலட்சுமியை பற்றி 100 தகவல்கள் இருக்குது. இந்த வாங்க சாயில் ஒவ்வொரு வீடியோலையும் பார்ப்போம். நன்றி.